அடியை சீக்கிரமா வந்து தொலைடி, உங்க அத்தக்காரி வேற வந்துருக்குன்ற போறா, சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் காசு எத்தனை வந்தியாடி சினிமாக்கு? ஏய் எங்க மாமியார் எங்க வச்சிருக்குதுனே தெரியலடி காசு. அப்புறமா பாத்துக்கலாம், வாடி கிளம்பலாம், அது வேற வருது. சரி சரி சீக்கிரம் வந்து ஏறு வண்டியில. அடக்கடவுளே, இந்த கிளவி வேற வந்துச்சு எதிர்க்க உன் மாமியாரு. என்னத்த சொல்லி சமாளிக்கிறது, எதையாச்சும் சொல்லுவோம். அடியே காலையிலே எங்கடி கிளம்பிட்டீங்க ஊர் சுத்தத்துக்கு? அட நாங்க ஊர் சுத்தலாம் போல, நாங்க குடி தண்ணி வரல, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கார்பரேஷன்லன்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆமா, உங்க மூஞ்சில பார்த்தா தண்ணி விடுறவன் கூட விட மாட்டான். போய் சொல்லாதீங்க, காலையில எங்க ஊர் சுத்த கிளம்பிட்டீங்க? ஏய் உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையாடி? இவ கூட சுத்தாதன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லி நிக்கிறேன். இவ கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல சோறாக்குற வேலை இல்ல, இவ கூட ஜோடி போட்டு சுத்தி நிக்கிறேன். அத்தை அவதாத்த கூப்பிட்டா போலான்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சோறாக்குற வேலையை பாருடி, போடி. ஏய் சோடா புட்டி, இந்த பக்கம் வந்து பாரு, கைய காலை உடைச்சிடுறேன். ஹலோ, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சரி போனா போட்டோம், தண்ணி வரலையே, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க. இதெல்லாம் சரி கிடையாது. ஒழுங்கா வேலை செய்யற என் மருமகளை கெடுக்கிறதுக்கா வர? இன்னொரு வாட்டி இங்க வந்து பாரு, அவ்வளவுதான் உன்னை. ஏம்மா இது கிளவின்னு பார்த்தா சரியான பஜாரியா இருக்கே. ச்சே, இப்போ எப்படி சினிமாக்கு போறது?